நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் யத்லூன ஆயாத்தில்லாஹி வ யததாரஸூனஹு ஃபீமா பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா வ கஷியத்துஹுமுர் ரஹ்மா வ ذكرஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தஹ். ஒரு கூட்டம் அல்லாஹுடைய வீடுகளில் ஏதாவது ஒன்றில் உட்கார்ந்து அல்லாஹுடைய வேத வசனங்களை ஓதி அதை தங்களுக்கு மத்தியில் படிப்பார்களாக, ஆய்வு செய்வார்களாக இருந்தால் அவர்கள் மீது அல்லாஹுடைய புறத்திலிருந்து சக்கீனத் என்ற அமைதி, நிம்மதி இறங்கும். ரஹ்மத்துடைய மலக்குகள் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள். அல்லாஹு தஆலா அந்த கூட்டத்தை தன்னிடம் இருக்கிற மலக்குகளிடம் நினைவுபடுத்துவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உண்மையிலேயே இன்றைக்கு நம் எல்லோருக்கும் தேவையான ஒன்றுதான் சக்கீனத், மன அமைதி. அந்த அமைதி இந்த இடத்திலே நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. அதே போன்று அல்லாஹுடைய ரஹ்மத்தும் நமக்கு மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த ரஹ்மத்தும் இந்த மஜ்லிஸின் மூலம் நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அவ்வாறான ஒரு மகத்தான மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கிற சந்தர்ப்பத்தில் உறுதியான நம்பிக்கை என்ற தலைப்பில் உங்கள் முன்னால் சில செய்திகளை நினைவூட்டலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் மனிதன் பிறக்கிறான், வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பெரும்பாலான மனிதர்கள் தாம் ஏன் இந்த உலகத்தில் பிறக்கிறோம், ஏன் வாழ்கிறோம் என்கிற அர்த்தம் புரியாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை நாம் காஃபிர்கள் என்று சொல்கிறோம். எங்கிருந்து வந்தோம், எதற்காக இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம், எங்கே நாம் செல்லப் போகிறோம் என்ற எந்த தெளிவும் இல்லாமல் ஏதோ பிறக்கிறோம், ஏதோ வாழ்கிறோம் என்று நினைத்து வாழ்கிற மக்களை காஃபிர்கள் என்று சொல்கிறோம். அதே நேரத்திலே முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய மக்களில் பெரும்பாலானோருக்கும் நாம் ஏன் படைக்கப்பட்டோம் என்ற தெளிவு இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். ஏற்கனவே சகோதரர் பஷீர் ஃபிர்தௌசி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய ஒரு திருமறை வசனத்தை. சூரத்துல் முஃமினூன் 23வது அத்தியாயத்தின் 115வது வசனம். அம் ஹசிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, உங்களை வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தால் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், எம்மிடம் மீண்டும் நீங்கள் வரமாட்டோம் என்ற உணர்வோடு வாழ்வது போன்றிருக்கிறதே. எம்மிடம் வரமாட்டோம் என்று நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். இந்த கேள்வி அர்த்தம் நிறைந்த ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. படைத்தவன் கேட்கிறான், உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? எம்மிடம் வரமாட்டோம் என்ற உணர்வோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த இரண்டு கேள்விக்கும் மறைமுகமான பதில், நீங்கள் வீணாக படைக்கப்படவில்லை, எங்களிடம் வராமல் நீங்கள் தப்பவும் முடியாது. இருந்தாலும் கூட அல்லாஹு தஆலா சூரத்து தாரியாத் 56வது வசனத்தில் சொல்லும் போது, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் இந்த உலகத்தில் படைத்திருப்பது அவர்கள் என்னை இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காக. நாம் படைக்கப்பட்ட நோக்கம் முழுக்க முழுக்க இந்த உலகத்தில் இபாதத் செய்வதுதான். இபாதத் செய்வது என்று சொல்லும் போது எல்லோருக்கும் தொழுகை மாத்திரம்தான் பெரும்பாலும் நினைவுக்கு வரும். அல்லது இபாதத் என்றால் என்ன என்று கேட்டால் வணக்கம் என்று சொல்லுவோம். 4 இஸ்லாத்தின் கடமைகளை சொல்லுவோம். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ். ஆனால் பேசும்போது வாழ்க்கையை வணக்கமாக என்று பேசுகிறோம்.
ஒரு மனிதன் இந்த உலகத்தில் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரைக்கும் அவன் முஸ்லிமாக வாழ வேண்டும். தூக்கத்தில் அவன் கண் விழித்தாலும் முஸ்லிமாகவே அந்த நேரம் விழித்திருக்க வேண்டும். இதுதான் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கமாகும். இந்த நோக்கத்திற்காக மனிதனை படைத்த அல்லாஹு தஆலா அவனை நினைத்திருந்தால் நோக்கத்தை 100% நிறைவு செய்யக்கூடியவனாக ஆக்கியிருக்க முடியும். இந்த நோக்கத்தை நிறைவு செய்கிறவனுக்கு அல்லாஹ் மகத்தான பரிசை மறுமையிலே தயார் செய்திருக்கிறான். அந்த பரிசை இந்த மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதற்காக அவன் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டும். ரிஸ்க் எடுக்காமல் பரிசு கிடைத்தால் அந்த பரிசுக்கு பெறுமதி இருக்காது. இந்த உலகத்தில் அவனை சோதிப்பதற்கான சில ஏற்பாடுகளை அல்லாஹு தஆலா செய்திருக்கிறான்.